ஒருவர் போறது வர்றது இதையெல்லாம் நீங்க இங்கிருந்து போறீங்க, நீங்க யாரோட பொண்ணு கேள்வி கேட்டேன்னு இங்க வர்றதுதான் பார்க்கணும். உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். அதுக்கு பிறகு அவர் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் போய் நீங்க போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது. அவர் சில டிஸ்கஷன் இருந்தார், அதை முடிச்ச பிறகு என்னை அழைத்து பேசுவதா சொன்னார். அதனால நீங்க நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது, அதனால நீங்க வீட்டுக்கு போகணும். நான் கார் இல்லை, நான் இவர்களே பல கார் என்கிட்ட கிடையாது, நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்க தான் தெரியுமே, இந்த காரில் மாதிரி போனாங்க, அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். நான் அவர்கள் மாதிரி பெரிய தொழிலதிபர் கிடையாது, அவர்கள் மாதிரி டெஸ்ட்ல பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது. அதனால அரசாங்கம், அதனாலதான் நீங்க இதெல்லாம் செய்யுன்னு சொல்லிதான் அரசாங்க காரில் எடுத்துட்டு போனேன், புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சு செய்யணும்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருத்தர் போறாங்க, கிடைக்கிற காரில் நம்ம போறோம், அதுதான் பார்க்கணும். இந்த காரில் போனியா, அந்த காரில் போனேன், இவரோட போனியா, இதெல்லாம் என்ன கேள்வி? அப்படிதான் ஸ்டாலின் கேள்வி கேட்குறீங்களா? வெளிநாட்டில் போனார் இல்ல, எவ்வளவு வெளிநாட்டில் போனார், என்னென்னலாம் பண்ணார், எதையாவது ஒரு தொலைக்காட்சியில ஒரு பத்திரிகையில வெளியில் வந்ததா? சிந்திச்சு பாருங்க. ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரோ வந்தா எவ்வளவு இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதுக்கு நானே உதாரணம்.